ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டன் சுக்கா. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் 3/4 கிலோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன உள்ளி ஒரு 150 கிராம் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 3 துண்டு இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு, ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மட்டன் மசாலா இது மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது போக வேறு எக்ஸ்ட்ராவாக நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் மசாலா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி இதை அப்படி வச்சுருங்க. இப்போது நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூனாச்சும் ஆட் பண்ணணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டிருச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன உள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இதை கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். உள்ளி கொஞ்சம் கலர் மாதிரி வர டைமில் இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகுது. இப்போது இதில் நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் தேவைப்படும். மற்றபடி வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்தளவு டேஸ்ட் இருக்காது. மட்டன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ருசி சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வெந்து வரட்டும். இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். பாருங்கள், மசாலா அந்த இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கிற அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இவ்வளோ யூஸ் பண்ணால் போதும். மட்டன்லேருந்து தண்ணி அதில் வரும், ஸோ அதனால் தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுக்கா எப்படி ரெடியாக இருக்குன்னு இனி இறக்கிற வேண்டியதான். இந்த மட்டன் சுக்காவும் கூடவே ஆப்பம் சேர்த்து சாப்பிட்றப்போ அடிப்பொலி காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.